வணக்கம், நான் இசன் மாருஃப். முந்தைய காணொலியில் அமித்ஷாவுடைய வெற்றி பயணத்தை பற்றி பேசணும். அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த காணொலி இருக்குது. இந்த காணொலியில் நம்முடைய வரக்கூடிய 2021 தேர்தலுடைய முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும், இன்றைய சூழலை அனுசரித்து நம்ம உருவாக்கின ஒரு கணக்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேர்தல் கணக்குக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்கா திமுக கூட்டணி எப்படி இருந்திருக்கும், எப்படி இந்த சூழல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட்டு யாராருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 150-160 சீட்டு திமுக போட்டிடும். ஒரு 10-13 சீட்டு அதோடைய அலையன்ஸ் பார்ட்டி, ஒரு 20-25 சீட்டு காங்கிரஸ், மற்ற திமுக விசிகே, மதிமுக, சிபிஎம் அவங்களாம் வந்து ஆளுக்கு 10 சீட்டு அப்படிங்கிற வகையில் இதை திமுக கூட்டணிக்கும். இந்த பக்கம் நம்முடைய அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120-130 சீட், 120-125 சீட்டு வந்து அவங்க நிற்பாங்க. ஒரு 10 சீட்டு அவங்க உதிரி கட்சிகள் கொடுத்துட்டு பாஜகவுக்கு 40, பாமகவுக்கு 42, 20 சீட்டு தேமுதிகவுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைய சூழல். அதில் இன்றைய சூழலை அனுசரித்து யாருக்கு எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா 152 சீட்டு திமுக கூட்டணியும், 48 சீட்டு அதிமுக கூட்டணியும், கிட்டத்தட்ட 30 சீட்டு அமமுக கூட்டணியும், 3 சீட்டு மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு. இதுதான் வெற்றி வாய்ப்பாக கருதுகிறோம். இதில் அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு அப்படின்றது என்ன வகையில் கணக்கிட்டிருக்கான்னு சொன்னாக்கா, நம்ம சீமான் குளத்தூர் தொகுதியில் நிற்க மாட்டார், வேற ஏதாவது தொகுதியில் நிற்பான்ற நம்பிக்கையில் அந்த ஒரு சீட்டு போட்டிருக்கோம். சீமான் வந்து குளத்தூர் தொகுதியில் நின்னாங்கன்னா நாம் தமிழர் கட்சி 0 ஆயிரும். ஆனால் அவர் ஏன் அங்கே நிற்கிறான்றதுக்கு நாம் புரிஞ்சுக்கிட்ட காரணம் என்னென்னா அவருடைய ஈகோ தான். சீமானுக்கு வந்து தன்னை விட தன் கட்சியில் இருக்க யாரும் பெரிய விஷயமா உள்ளவங்களாம் அடையாளப்பற்றக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஸோ அதனால் இப்போ வேற ஒரு தொகுதியில் நின்று இவரை விட இவர் கூட நிற்கிற மற்ற கட்சிக்காரங்க, இவரோட கட்சிக்காரங்களே வேற யாரும் வந்து இவரை விட அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்துடுமோ, அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா அவர் முக்கியம் அடைஞ்சிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம்தான் வந்து அவர். இப்போ நான் வந்து ஸ்டாலினை இருக்கிறதுனால எனக்கு தோற்று போச்சு, நான் வந்து இவ்வளோ வித்தியாசத்தில் தோற்றேன், நான் சிங்கத்தை எடுத்து போட்டி போட்டவன், சண்டை போட்டவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிறதுக்காக வேண்டி தான் அவர் இப்படி இருக்காரு. ஆனால் உண்மையிலே அவர் அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் நிற்கிற தொகுதியில் அவருக்கு வேற யாருக்கும் வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லைன்னா இவர் நின்னார்னா சீமான் அசம்பிளிக்கு போகட்டும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு எண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன், ஆனால் என் தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சீமான் நிற்கிறாரு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சீமானுக்கு ஓட்டு போட சொல்லுவேன். அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அதை வந்து அது புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு செயல்படுவார் நம்ம நம்புவோம். அடுத்தது நாம் தமிழர் கட்சி சொல்லி பற்றி பேசி மக்கள் நீதி மையம் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி தான் 3 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி இந்த ஓட்டு சதவீதத்தை நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40% திமுக கூட்டணியும், 46, 30-31% அதிமுக கூட்டணி வரும்ன்றாங்க. அப்போது இது கரெக்டு தான் கிட்டத்தட்ட அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதே போல் ஒரு 10-11% அமமுகன்றதும் நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. ஆனால் 10-11% ஓட் பேங்க் வச்சு 30 சீட்டு எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அந்த கணக்கு பார்த்தோம்னா நம்ம அதை பற்றி நான் இன்னும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 6-7% இந்த முறை மேலே வந்துடும். மக்கள் நீதி மையம் ஒரு கிட்டத்தட்ட 3-4% ஓட் பேங்க் வருங்கிறது. அப்போது 3-4% இருக்கிறவங்களால எப்படி 3 சீட்டு ஜெயிக்க முடியும்னு யோசிக்கலாம். நம்ம கடந்த தேர்தலே பார்த்தோம், மக்கள் நீதி மையம் வந்து சில ஏரியாக்களில் கொஞ்சம் நிறைய ஓட்டுகள் வந்திருக்கே தவிர மற்ற ஏரியாவெலாம் வந்து ஓட்டே இல்லை, ஃபுல்லாக பிளாங்க். அதனால் அதை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து களத்தில் பெருசாக வேலை செஞ்சுருக்காங்கன்னா இல்லை. அவங்க இப்போ வந்து எங்கே பலம் இருக்குதோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பலத்தை கூட்டுறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பலம் இல்லாத இடங்களில் கட்சி வளர்க்குற பணியை மக்கள் நீதி மையம் தொடங்கவே இல்லை. அப்போது அவங்க அதே போல் சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. கமல்ஹாசன் ஜெயிப்பார், இன்னும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிறைய பணத்தை இறக்கி செயல்படுத்தக்கூடிய தரம் படித்த மக்கள் இன்னும் 2 பேர் அங்கே ஜெயிப்பாங்கிறது தான்
மக்கள் நீதி மையத்துடைய இன்றைய சூழல். இப்போ எந்தெந்த கட்சி கூட்டணிக்குள்ளார இருக்க எந்தெந்த கட்சி எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ திமுக வந்து ஒரு 30% ஓட்டு எடுத்து 109 சீட்டு ஜெயிப்பாங்க. அவங்களுடைய அலையன்ஸ் வந்து ஒரு 2.5-3% ஓட்டு எடுத்து 8 சீட்டு ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு 3-4% ஓட்டு எடுத்து 5 சீட்டும், விசிகே வந்து ஒரு 2% எடுத்து 8 சீட்டும், சிபிஐ சிபிஎம்லாம் வந்து 2 எம்டிஎம்கேலாம் வந்து 2% ஓட்டு எடுத்து 8-7 சீட்டும் ஜெயிப்பாங்கிறது தான் திமுக கூட்டணிய கணக்கு. அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-16% ஓட்டு எடுத்து 32, அதோட அலையன்ஸ் வந்து ஒரு 1.5% எடுத்து 2 சீட்டும், பாஜக ஒரு 5-5.5% எடுத்து 2 சீட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி 6-6.5% ஓட்டு எடுத்து 10 சீட்டும், தேமுதிக ஒரு 2% 2 சீட்டும், அமமுக பார்த்தோம் அது வந்து எவ்வளோ இருக்குன்றது 11% எடுத்து இப்படி 10-30 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்கன்றது. இப்போ வந்து குதர்க்கமாக நிறைய விஷயம் பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா பாஜக கிட்டத்தட்ட 5-5.5% ஓட்டு எடுத்து ஏன் 2 சீட்டு ஜெயிக்கணும், எங்கள் இந்த கீழே வந்து 1%, 1-1.5%, 2 பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பாஜகவுடைய எதிர்ப்பாளர்கள் எப்படி இருக்குது, பாஜகவை எந்த மாதிரி பார்க்குறாங்க தமிழ் மக்கள் அப்படிங்கிறது. அதனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அவங்க வெற்றி ஜெயிக்கிறதுன்றது பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது. 40 சீட் காம்பீட் பண்ணாலும் 2 சீட்டு ஜெயிக்கிறது தான் பெரிய சேலஞ்சிங்காக, 2 சீட்டு தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சூழலாக இருக்கும். இப்போ அவங்களோட டார்கெட்டு ஒரு 5-10 சீட்டு ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஒரு 8-10% ஓட்டு பேக் எடுக்கணுன்றது அவங்க டார்கெட்டாக இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் ஒரு 5% எடுப்பாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு 2.5-3% ஓட்டு பேங்க் வச்சுருக்கவங்க திடீர்னு 5-5.5% டபுள் ஆக்கிக்கிறாங்க. 100% growth அப்படிங்கிறது சாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது அதிமுக வந்து எப்படி 15-16 இறங்கி வருமா? இப்போ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அலையன்ஸும் சேர்த்து போட்டிங்கன்னாக்கா அது அவங்க சின்னத்திலேயே வந்து போட்டு போனால் 17% ஓட்டு வந்து அதுதான் கிடைக்க போகுதா அப்படின்னாக்கா ஆமாம், அதாவது குறைஞ்சி போயிடும். அமமுகவுக்கு அப்படியே 5-11 அளவுக்கு கூடி போகும். எப்படி டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சசிகலா வருகையை முன்னிட்டு இப்போ அதிமுக இருக்கக்கூடிய பாஜக விரும்பாதவங்களும் எடப்பாடி ஓபிஎஸ்க்கு பற்றி ஒரு விரக்தியில் அவங்களுக்கு முறையில் இருக்கிறவங்க ஒதுக்கப்பட்டதாக நினைக்கிறவங்களும், அதே போல் தனக்கு அரசியல் எதிர்காலம் சசிகலா தலைமையில் இருக்கக்கூடிய அங்கே முன்னதான் இருக்கும் நம்புறவங்களும் அவங்க எல்லாம் வந்து இந்த ஆட்சி காலம் முடியறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஆட்சி காலம் முடியும் போது சசிகலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அங்கே போய் சேருவாங்க. அப்படி ஒரு 15-20 எம்எல்ஏஸும் பல மாவட்ட செயலாளர்களும் அங்கே போய் சேருவாங்க. அப்படி சேரும்போது அதோடைய ஓட் பேங்க் அப்படி டபுள் ஆகும். அப்போ இவங்க பல பேர் வந்து அவங்களுக்கு இதில் வந்து தொகுதிகளில் பல விஷயம் செஞ்சதை கையை காமிச்சு, அப்போ அதிருப்திகள் மற்ற விஷயங்களை கையை காமிச்சு அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் கூட்டிக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து அமமுக 30 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.